இந்த 5 வருடமும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா. கல்லூரிக்கும் பள்ளிக்கும் போக வேண்டிய பிள்ளைகள், கையிலே புத்தகத்தை எடுக்கக்கூடிய குழந்தைகள் இன்னைக்கு கஞ்சாவை எடுத்திருக்கிறது. கஞ்சா மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கு உருவாகியிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, பெத்தமிடியம் போன்ற போதைப் பொருட்கள். அதுவரை சட்ட ஒழுங்கு சரியில்லை. இன்னைக்கு கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா தோட்டங்கள்ல வயதானவர்கள்லாம் படுகொலை செய்யப்படுகிறார்கள். காரணம் கஞ்சா. ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து 3 பேரை திருப்பூர்ல வெட்டி கொண்டிருக்காங்க. தோட்டங்கள்ல வயதானவர்கள கை காலெல்லாம் துண்டு துண்டா வெட்டி எடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போறாங்க. யாருக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது. சாத்தாங்குளத்துல ஒரு லாக்கெட்டு மரணத்தை வைத்துக்கொண்டே அவர்கள் அதை வச்சு தேர்தல் வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு 33 லாக்கெட் மரணங்கள். குடல் ஜெயிலுக்குள்ளே இன்னைக்கு கைது எல்லாம் இன்னைக்கு சாகக்கூடிய சூழ்நிலை. ஆக அவர்களால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசால் இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு தர முடியவில்லை. வெறும் பணத்தை வைத்தே ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பணப்பெட்டியை வாங்கி கொண்டுதான் கூட்டணியிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு கூட்டணி, எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது, அவர்களுடைய கூட்டணி வலுவிழந்து இருக்கிறது. மக்கள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக பக்கம் இருக்கிறார்கள். மெட்ரோ ஹரி கார்டன் பொள்ளாச்சியில் டிடிசிபி அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனைகள் பிப்ரவரி 22 அன்று சைட்டுகளை புக் செய்யும் அனைவருக்கும் தங்க நாணயம் இலவசம். தொடர்புக்கு 9787697875 9489637367.